ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் இது ரெண்டுமே வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்ட்ல தான் வந்துச்சு. ஜாவாவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்டா வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஊப்ஸ் கான்செப்டா என்னன்னு சொல்கிறேன். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஜாவாவை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு. இதனால தான் வந்துட்டு நம்ம ஜாவாவில் கிளாஸ் ஆப்ஜெக்ட்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்பயுமே வந்துட்டு ரெண்டு விஷயம் இருக்கும். என்னென்னா வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அண்ட் பிஹேவியர்ஸ். இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு விஷயம் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இருக்கும். ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஆப்ஜெக்ட்னா வந்துட்டு நம்ம சுற்றி இருக்க எல்லா பொருளுமே ஆப்ஜெக்ட் தான், நம்மளும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். இப்போ வந்துட்டு நம்மளே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட், நம்ம கிட்ட என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா வந்துட்டு நம்ம என்ன பேச போறோம் நம்ம திங்க் பண்றதா வந்துட்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. பிஹேவியர்னா என்னன்னா வந்துட்டு நம்ம பேசுறதுதான் வந்துட்டு பிஹேவியர்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு ஆப்ஜெக்ட். இதெல்லாம் வந்துட்டு நம்ம கிளாஸ் கூட யூஸ் பண்ணுவோம். இப்ப ஆப்ஜெக்ட் நம்மளால ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு கிளாஸ் தேவை. அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் நம்மளால ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். கிளாஸ்னா என்னன்னு சொல்றேன். இப்ப கிளாஸ்ன்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, இல்லைன்னா வந்துட்டு இது ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லலாம். நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இது கிரியேட் பண்ணும். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த கிளாஸ்க்குள்ள வந்துட்டு நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். இது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஒரு வீடு கட்ட போறோம்னா அது ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். ஆனா வந்துட்டு வீடு இருக்காது. அதுதான் வந்துட்டு கிளாஸ். இப்போ வந்துட்டு ஆப்ஜெக்ட்னா என்னன்னா வந்துட்டு அந்த வீடு தான் வந்துட்டு ஆப்ஜெக்ட். நம்ம வச்சிருக்க ப்ளூ பிரிண்ட்குள்ள வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்துட்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட். உங்களுக்கு நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு கார் இருக்கு. அந்த கார் வந்துட்டு ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ்க்குள்ள வந்துட்டு நம்மளால நிறைய கார் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். ஒவ்வொரு காரையும் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு காருக்கும் நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பிராண்ட், கலர், ஸ்பீடுன்னு வந்துட்டு ஒவ்வொரு காருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு விதமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு காரும் வந்துட்டு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்துட்டு கார்ன்ற கிளாஸ்க்குள்ள இருக்கும். இதுதான் வந்துட்டு ஒரு ரியல் டைம் வந்துட்டு எக்ஸாம்பிளா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். Thank you guys. Bye bye.